வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக ஆர்த்தி ரவிவர்மன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழர் பிரச்சினை குறித்து லண்டனில் கலந்துரையாடல். கிரீஸ் பூத விடயம், ரணில் அரசாங்கம் மீது குற்றச்சாட்டு. சீமான் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் தமிழகத்தில் கைது. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கைக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் சர்வதேச சக்திகளுக்கு தகுந்த பதிலளிக்க வேண்டியது அவசியம் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகொல்லாகம தெரிவித்துள்ளார். கண்டி மெல்வத்து பீட மகாநாயக்க தேரர் திப்பட்டுவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்ற பின் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று மேற்குலக நாடுகள் எதிர்பார்க்கும் 2 விடயங்கள் உள்ளன. அதில் பிரதானமானதுதான் மக்களின் சுதந்திரமும் ஜனநாயக அரசாட்சியும். இவை இரண்டும் இலங்கையில் இருப்பதாக நாம் ஏகோபித்த குரலாக உலகிற்கு கூற வேண்டும். உலகில் சில பிரிவினர் அச்சுறுத்தல் விடுத்தால் அவர்களுக்கு இலங்கையுடன் என்ன தொடர்பு என்று அறிந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறுவது போல் பதிலளிக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் பொதுக்கூட்டம் ஒன்று லண்டனில் இடம்பெற்றது. லண்டன் ஹரோ நகர பகுதியில் அமைந்துள்ள மண்டபம் ஒன்றில் இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து லண்டனில் வாழும் தமிழர்கள் பலரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இலங்கையில் நிலவும் சமகால அரசியல் நிலைமைகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. இலங்கை வடக்கு கிழக்கு மக்களின் அவல நிலைகள், ராணுவத்தினரின் அடாவடித்தனங்கள் மற்றும் தொடரும் இன முரண்பாடுகள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றினர். எங்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தாமதம் நடத்திருப்பதை அறிவிக்கிறேன். இந்திய அரசு, அமெரிக்க அரசு, ஐரோப்பிய யூனியன் போன்ற சர்வதேச மட்டத்திலே எல்லாம் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் என்பது தெளிவாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது கூட ஒரு பூரணமான பிரேரணை அல்ல என்ற எந்த அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வை காணலாம் என்பது பற்றி நாங்கள் எழுத்து மூலமாக அரசாங்கத்திலே கொடுத்தது மட்டுமல்ல, அது உலகுக்கு தெரியும். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் யாழ்ப்பாண தீவு பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் இதுவரை எதுவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். கிரீஸ் பூதம் சிக்கலால் யாழ்ப்பாண தீவில் பிரச்சினைகள் அதிகரித்து வருவதாக பாராளுமன்றில் இன்று உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். நாளுக்கு நாள் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான இயந்திரம் அரசிடம் இருக்கின்ற போதும் அரசு அதனை தடுக்க முன்வராததேன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வெற்றி கொண்ட சமாதானத்தை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் முன்னரும் அவர் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதால் தாம் புதுமையடையவில்லை எனவும் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா கூறியுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் மர்ம மனிதர்கள் குறித்து ஆராய யாழ் ஆளுநர் தலைமையில் விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் தெரிவித்துள்ளார். சிறை கைதிகளை நாட்டுக்கு பயனுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என இளைஞர் விவகார மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இதனை முன்னிட்டு கைதிகளுக்கு தொழில் பயிற்சி வழங்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சிறை கைதிகளுக்கு தொழில் பயிற்சி பெற்றுக் கொடுக்கும் முகமாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுக்கும் இளைஞர் விவகார அமைச்சுக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று போகம்பர சிறைச்சாலையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அமைச்சர்களான சந்திரஸ்ரீ கஜதீர மற்றும் டலஸ் அழகப்பெரும ஆகியோர் இவ்வுடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். பல திறமைகளுடைய இளைஞர் யுவதிகள் நமது சிறைச்சாலைகளில் உள்ளனர். இந்த சிறைச்சாலைகளில் உள்ள சிலருக்கு எழுத படிக்க தெரியாது. 100க்கு 15% மாணவர்கள் அடிப்படை அறிவு அற்றவர்கள். 5ஆம் ஆண்டு வரை கூட சென்றதில்லை. மது பழக்கத்திற்கு ஆளானவர்கள் 100க்கு 60% உள்ளனர். இவ்வாறான சமூகத்தவர்கள்தான் இங்கு உள்ளனர். எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அதனை கற்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். கல்வி அமைச்சுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை மேற்கொள்ள தீர்மானித்தோம். அதேபோன்று இங்குள்ள இளைஞர்களின் திறமையை நன்கு விருத்தியடைய செய்யக்கூடிய இடம் இளைஞர் விவகார அமைச்சாகும்.
வருடத்திற்கு 20,000 பேர் சிறைப்படுத்தப்படுகின்றனர். அதில் அரை மடங்கு, அதாவது 10,000 பேர் இரண்டாவது முறை சிறைப்படுத்தப்படுபவர்கள் ஆவர். இந்த வேலை திட்டத்தின் ஊடாக ஜனாதிபதி எனக்கும் அமைச்சர் கஜதீரவுக்கும் சொன்னது என்ன? அந்த 10,000-ஐ நிறுத்துங்கள், அவர்களுக்கு பயிற்சி வழங்குங்கள், வாய்ப்பு வழங்குங்கள், நிபுணத்துவத்தை கொடுங்கள், திறமையை கொடுங்கள். அதற்காக தன் நண்பர்களே இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. போலீசாரின் தடையை மீறி நடைப்பயணம் செல்ல முயற்சித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது தூக்கை ரத்து செய்ய கோரியும் தூக்கை ஆயுளாக குறைக்க கோரும் அரசு தீர்மானத்துக்கு நன்றி தெரிவித்தும் வேலூர் சத்துவாச்சாரியில் இருந்து சென்னை எம்ஜிஆர் நகர் வரை 5 நாட்கள் பிரச்சார நடைப்பயணம் மேற்கொள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் முடிவெடுத்தார். அதன்படி இன்று வேலூர் சத்துவாச்சாரியில் இருந்து சீமான் நடைப்பயணத்தை ஆரம்பித்தார். அனுமதியின்றி நடைப்பயணம் செல்வதாக கூறி சத்துவாச்சாரியில் சீமான் கைது செய்யப்பட்டார். அவருடன் சேர்ந்து 100க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு ஏறாவூர் நகரில் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இவ்வெடிப்பு சம்பவம் இன்று காலை 9 மணியளவில் ஏற்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. பட்டாசு உள்ளிட்ட சில பொருட்களை விற்பனை செய்து வந்த வர்த்தக நிலையத்திலேயே இவ்வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. வெடி விபத்தினை அடுத்து வர்த்தக நிலையம் தீப்பற்றிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வெடிப்பு சம்பவத்தின் போது வர்த்தக நிலையத்தில் இருந்த ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வெடிப்பு ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. போரதீவு பெற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு இந்த வருட அபிவிருத்தி பணிகளுக்காக 418 லட்சம் ரூபாய் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார். போரதீவு பெற்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று போரதீவு பெற்று பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். திவிநிகம திட்டத்திற்கென 73 லட்சம் ரூபாவும், சமுர்த்தி திட்டங்களுக்கு 85 லட்சம் ரூபாவும், கமநிகம திட்டத்துக்கு 260 லட்சம் ரூபாவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக போரதீவு பெற்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் வெள்ள அனர்த்தம் காரணமாக அப்பகுதிகளில் முற்றாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்காக முதல் கட்டமாக தலா 1 லட்சம் வீதம் 887 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தின் போது விவசாயம், வீதி புனரமைப்பு, நீர்ப்பாசன திட்டம், வீட்டுத் தோட்டம், பால் உற்பத்தி, கல்வி மற்றும் சுகாதாரத்துறை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் கடந்த கால பயங்கரவாத நடவடிக்கை காரணமாக பாதிக்கப்பட்டு மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட மக்களுக்கான அடிப்படை தேவைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறும் பணிப்புரைகள் வழங்கப்பட்டன. உலகில் தமிழர் இல்லாத இடமில்லை, ஆனால் அத்தமிழருக்கென்று ஒரு சொந்த நாடில்லை என தமிழின உணர்வாளர்கள் அடிக்கடி கூறுவர். தமிழர்கள் அழிக்கப்பட்டாலும் தமிழர் எங்கிருந்தாலும் அவர்களின் கலாச்சாரத்தை அழிக்க முடியாது என்பது திண்ணம். அதற்கு வலுச்சேர்க்கும் வகையில் லண்டன் வோல்ஸ்தம்ஸ் ரோ ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவம் நடைபெற்றது. லண்டன் வோல்ஸ்தம் ரோ ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. இத்திருவிழாவில் பல ஆயிரக்கணக்கான லண்டன் புலம்பெயர் தமிழ் மக்கள் கலந்து கொண்டனர். தமிழர் பண்பாட்டை பிரதிபலிக்கும் கலாச்சார நடன நிகழ்வுகள் இங்கு களை கட்டின. மேலும் பக்தாடியார்கள் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றும் வண்ணம் அக்கினிச்சட்டி ஏந்தியதோடு வேல் பூட்டி காவடி எடுத்து பக்தி பரவசப்பட்டனர். இன்று செப்டம்பர் 6ஆம் தேதி. வரலாற்றிலே பல்வேறு நிகழ்வுகள் தடம் பதித்தாலும் இன்றைய நாளிலே நம் மனதை விட்டு நீங்காதொரு சம்பவம் என்றால் அது வேல்ஸ் இளவரசி டயானாவின் உடல் நல்லடக்கமே. அது பற்றிய செய்தி தொகுப்பு இன்றைய வரலாற்றில் இன்று பகுதியினூடாக. வேல்ஸ் இளவரசி டயானா 1961ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி பிறந்தார். வேல்ஸ் இளவரசர் சார்ல்ஸின் முதலாவது மனைவி.
இவர்களது பிள்ளைகள் இளவரசர்கள் வில்லியம், ஹென்றி ஆகியோர். இளவரசர் சார்ல்ஸுடன் டயானா திருமண ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட நாளில் இருந்து ஐக்கிய ராஜ்யத்தில் மட்டுமல்லாமல் உலகளாவிய அளவில் இவர்களது திருமண வாழ்வு தொடக்கம் மனமுறிவு ஏற்படும் வரையில் ஊடகத்துறையில் அதிகம் பேசப்பட்டார். பாரிஸில் 1997 ஆண்டு ஆகஸ்ட் 31 இவர் சாலை விபத்து ஒன்றில் கொல்லப்பட்டதை அடுத்து உலகெங்கும் இவருக்கு பெரும் அனுதாப அலை பெருகத் தொடங்கியது. நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்ட இவரது மரண விசாரணைகளின் இறுதி முடிவுகள் 11 ஆண்டுகளுக்கு பின்னர் ஏப்ரல் 2008 வெளியிடப்பட்டது. இளவரசி டயானா 1997 ஆண்டு ஆகஸ்ட் 31 கார் விபத்தில் உயிரிழந்த போதும் அவருடைய உடல் செப்டம்பர் 6 இதே போன்ற ஒரு நாளில் தான் அடக்கம் செய்யப்பட்டது. இளவரசி டயானாவின் இறுதி கிரியைகளை சுமார் 2.5 பில்லியன் மக்கள் தொலைக்காட்சி மூலம் பார்த்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லிபிய தலைவர் முகமர் கடாஃபிக்கு பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் ஆயுதங்கள் ஏந்திய வாகனம் ஒன்று லிபிய எல்லையை தாண்டி நைஜர் சென்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அகதேஸ் நகரை நோக்கி குறித்த ஆயுத வாகனம் சென்றதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் குறித்த வாகனத்தில் கடாஃபியின் குடும்ப உறுப்பினர்கள் இருந்ததாக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் முகமர் கடாஃபி தப்பியோடவில்லை என்றும் அவர் இன்னும் லிபியாவிலேயே இருப்பதாகவும் அவருடைய பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆயுதங்கள் ஏந்திய வாகனம் அகதேஸ் நகரை சென்றடைந்ததை பிரான்ஸ் மற்றும் நைஜர் படைகள் உறுதி செய்துள்ளன. 200 தொடக்கம் 250 வாகனங்கள் ஆயுதங்களுடன் சென்றதாகவும் அந்த வாகனங்களுக்கு நைஜர் ராணுவத்தினர் பூரண பாதுகாப்பு வழங்கியிருந்ததாகவும் அப்படைகள் தெரிவித்துள்ளன. கடாஃபியின் படைகள் தங்கள் வசம் இருந்த பெரும்பாலான பகுதிகளை இழந்துள்ளதால் கடாஃபி இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிர்கொள்ளும் அனகொண்டாவுடன் அச்சு சுபாவம் கொண்ட மனிதன் விளையாடுவதென்பது அதிசயம்தான், ஆனால் உண்மை. பல கதைகளிலும் திரைப்படங்களிலும் காண்பித்தது போல அனகொண்டா என்று அழைக்கப்படும் ராட்சச பாம்பு இனம் பூமியில் இருக்கிறதா என்ற கேள்விகள் இன்னும் இருந்து வருகிறது. இந்நிலையில் அப்பாம்புகளை தேடி சதுப்பு நில காடுகளுக்குள் செல்லும் குழுவினர் உலகில் உள்ளனர். அப்படியொரு குழு எடுத்த காணொளி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. நிலத்திலும் தரையிலும் ஏற்படும் சிறு அதிர்வுகளை கூட அதன் தோல் உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் உடையது அனகொண்டா. அத்தோடு உயிரினத்தில் இருந்து வெளியாகும் வெப்பத்தை புற ஊதா கதிர்களை கொண்டு துல்லியமாக கண்டறிந்து அவற்றை தாக்கி தனது இரையாக்கிக் கொள்ளும் ஆளுமையும் அனகொண்டாவுக்கு உண்டு. இது மனிதர்களையும் விழுங்கும் ஆற்றல் உடையது என கூறப்படுகின்ற போதும் அச்சமற்ற இம்மனிதர் அனகொண்டாவுடன் விளையாடுகிறார். அத்துடன் இன்றைய தமிழ் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.